ஹாய் எல்லாருக்கும். இது ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் செக்கப் வீடியோ தான். அது கூட இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு. அது வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போது நான் அதுக்கு அடுத்தடுத்தெல்லாம் வீடியோ போடுறது எல்லாமே வரும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகி. ஸோ அப்படி பண்ணுங்கள். அண்டு அதிகமாக மினி விலாக் தான் போடுவேன். பிகாஸ் தெரியல ஏன்னு தெரியல, மினி விலாக் தான் அதிகமாக போட்டுட்ருக்கேன். இது ஹாஸ்பிட்டல் செக்கப். இதில் நார்மலாக எப்போவுமே இருக்கிற செக்கப் தான். அண்டு எனக்கு எப்போவுமே ப்ரெக்னென்சியில் இருக்கிற ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா டேப்லெட்ஸ் எடுக்கும். பட் அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ப்ரெக்னென்சி ஜர்னியை கொண்டு போயிட்டுருக்கேன் நான். அண்ட் அதுதான் நார்மலாக ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு அப்படியே கிளம்பி நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காட்கோப்பர் ஆர்சிடி மால் என் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ போகிற வழி தான். ஸோ அதனால தான் நான் போயிட்டு இருந்தேன். அதிகமாக நான் எங்கேயுமே சுற்றலை. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். பக்கத்தில் தான். ஸோ போயிட்டேன். டைட்டன் ஷோரூம். ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்ட்டு. என்னால் அஃபோர்ட் பண்ண முடிகிற ஒரு ரேஞ்சில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக ஆசை. ஸோ அதுதான் இந்த டைம் ஃபைனலி எனக்கு வேணும், நான் வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வாங்க போயிட்டேன். பிகாஸ் அது ஒரு லுக் நல்லாயிருக்கும் வாட்ச்லாம் போட்டால். நான் 100 ருபீஸ் வாட்ச்லாம் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன். 80 ருபீஸ்க்கெலாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வாட்ச். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் இஷ்டம் உண்டு நிறையா. அந்த வாட்ச், ரிங்கு, செயினு, இயரிங்ஸ் கலெக்ஷன், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் பாதி பேருக்கு, ஒரு சில கேர்ள்ஸ்க்கெலாம் உண்டு அதிகமாக ஷாக்கு. ஒரு சிலவங்களுக்கு இல்லை. பட் நான் எனக்கு எல்லாமே நான் ஆசைப்படுவேன் சின்ன சின்ன விஷயத்தில். சின்ன விஷயம் யாரும் எனக்கு பண்ணாலும் நான் அவ்வளோ ஹாப்பியாகுவேன், மறக்க மாட்டேன். அந்த மாதிரி தான். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகாக, ரொம்ப இதாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் ஆசை வாங்கணும் அப்படின்ட்டு. ஒரு சின்ன விஷயந்தான், ஆனாலும் அதுக்கு எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அது வெயிட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கும் போதுல இருக்கிற சந்தோஷம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ரொம்ப பத்திரமா வைக்கணும். பிகாஸ் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஓகே, பாய்.